அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி பயன்படுத்தக்கூடிய 100க்கும் மேற்பட்ட தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், காலை வணக்கம். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? குட் மார்னிங். சொல்லுங்கள், குட் மார்னிங். செகண்ட் ஒன், எப்படி இருக்கிறீர்கள்? ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? தேர்ட் ஒன், நான் நலமாக இருக்கிறேன். I am fine. I am fine. Next one, உங்கள் பெயர் என்ன? What is your name? What is your name? Next one, என் பெயர் அம்மு. My name is அம்மு. My name is அம்மு. Next one, நீங்கள் எங்கே போகிறீர்கள்? Where are you going? Where are you going? Next one, நான் வேலைக்கு போகிறேன். I am going to work. I am going to work. Next one, நீங்கள் சாப்பிட்டீர்களா? Have you eaten? Have you eaten? எனக்கு பசிக்கிறது. I am hungry. I am hungry. hungryனா பசிக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து உதவுங்கள். Please help me. Please help me. நெக்ஸ்ட் ஒன், நன்றி. இதை இங்கிலீஷில் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன், மன்னிக்கவும். Sorry or excuse me. Sorry or excuse me அப்படின்னு சொல்லலாம். இப்போது மணி என்ன? What time is it? What time is it? Next one, பிறகு சந்திப்போம். See you later. See you later. Next one, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? What are you doing? What are you doing? Next one, நான் படிக்கிறேன். I am studying. I am studying. Next one, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள்? Where do you work? Where do you work? எனக்கு புரியவில்லை. I don't understand. I don't understand. Next one, மெதுவாக பேசுங்கள். Please speak slowly. Please speak slowly. மீண்டும் சொல்லுங்கள். Please say again. Please say again. Next one, இது என்ன? What is this? What is this? இது என்ன அப்படின்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்போம். அது நல்லா இருக்குது அப்படின்றத தட் இஸ் குட் அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் குட். நெக்ஸ்ட், எனக்கு இது பிடிக்கும். ஐ லைக் திஸ். ஐ லைக் திஸ். எனக்கு இது பிடிக்கவில்லை. எனக்கு இது பிடிக்கவில்லை. ஐ டோன்ட் லைக் திஸ். ஐ டோன்ட் லைக் திஸ். எவ்வளவு ஆகும்? ஹவு மச் இஸ் திஸ்? ஹவு மச் இஸ் திஸ்? நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் குறையுங்கள். ரெடியூஸ் த ப்ரைஸ் எ லிட்டில். Reduce the price a little. நான் வருகிறேன். I am coming. I am coming. Next one, ஒரு நிமிடம். 1 minute. 1 minute. Next one, காத்திருக்கவும். Please wait. Please wait அப்படின்னு சொல்லலாம். Next one, உட்காருங்கள். Please sit. Please sit அப்படின்னு சொல்லணும். Next one, உள்ளே வாருங்கள். Come inside. கம் இன்சைட் அப்படின்னு சொல்லணும். வெளியே போங்கள் அப்படின்றத கோ அவுட் சைட். கோ அவுட் சைட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், கவனமாக இருங்கள். பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், என்ன ஆச்சு அப்படின்றத வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்கணும். வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட், நீங்கள் எப்போது வருவீர்கள் அப்படின்றத இங்கிலீஷில் வென் வில் யூ கம் அப்படின்னு கேட்கணும். வென் வில் யூ கம். நான் இப்போது பிஸியாக இருக்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ எம் பிஸி நவ். ஐ எம் பிஸி நவ் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், ஐ எம் பிஸி நவ். பிறகு பேசலாம். வி கேன் டாக் லேட்டர். வி கேன் டாக் லேட்டர். நெக்ஸ்ட் ஒன், நான் அழைக்கிறேன் அப்படின்றத ஐ வில் கால். ஐ வில் கால் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எனக்கு அழைப்பு கொடுங்கள். நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் கிவ் மீ அ கால் அப்படின்னு சொல்லணும். கிவ் மீ அ கால். சொல்லுங்கள், கிவ் மீ அ கால். நெக்ஸ்ட், நான் மறந்து விட்டேன். ஐ ஃபர்காட். ஐ ஃபர்காட் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், ஐ ஃபர்காட். பரவாயில்லை அப்படின்றத இங்கிலீஷில் நோ ப்ராப்ளம் ஆர் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரம் வாங்க அப்படின்றத இங்கிலீஷில் கம் ஃபாஸ்ட். கம் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், தாமதமாகி விட்டது அப்படின்றத இங்கிலீஷில் இட்ஸ் லேட். இட்ஸ் லேட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உடனே வாருங்கள் அப்படின்றத இங்கிலீஷில் கம் இம்மீடியட்லி. கம் இம்மீடியட்லி அப்படின்னு சொல்லணும். எனக்கு தண்ணீர் வேண்டும். ஐ நீட் வாட்டர். ஐ நீட் வாட்டர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன்,
எனக்கு உதவி வேண்டும் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ நீட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லணும். ஹெல்ப்னா உதவி, வேண்டும் அப்படின்றதுக்கு நம்ம இங்கே நீட் யூஸ் பண்ணுறோம். நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ எம் ட்ரையிங் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் ட்ரையிங், நான் முயற்சி செய்கிறேன். ஐ எம் ட்ரையிங். எனக்கு தெரியும், ஐ நோ. எனக்கு தெரியும், எனக்கு ஐ, தெரியும்னா நோ, ஐ நோ. எனக்கு தெரியாது அப்படின்றதுக்கு ஐ டோன்ட் நோ, தெரியாது. இங்கே நெகட்டிவாக வர்றதுனால ஐ டோன்ட் நோ அப்படின்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இதை இங்கிலீஷில் வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அப்படின்றத இங்கிலீஷில் வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ எம் அட் ஹோம். ஐ எம் அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் வெளியே இருக்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ எம் அவுட் சைட் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் அவுட் சைட். நெக்ஸ்ட் ஒன், நான் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ எம் ஆன் த வே. ஐ எம் ஆன் த வே அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், ஐ எம் ஆன் த வே. நெக்ஸ்ட் ஒன், காத்திருக்க வேண்டாம் அப்படின்றத இங்கிலீஷில் நோ நீட் டு வெயிட். சொல்லுங்கள், நோ நீட் டு வெயிட். காத்திருக்க வேண்டாம், நோ நீட் டு வெயிட். நீங்கள் சாப்பிட விரும்புகிறீர்களா அப்படின்றத இங்கிலீஷில் டு யூ வாண்ட் டு ஈட் அப்படின்னு கேட்கணும். டு யூ வாண்ட் டு ஈட் அப்படின்னு கேட்கணும். சொல்லுங்கள், டு யூ வாண்ட் டு ஈட். நான் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ ஹாவ் ஈட்டன். சொல்லுங்கள், ஐ ஹாவ் ஈட்டன் அப்படின்னு சொல்லணும். என்ன சாப்பிடலாம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வாட் ஷல் வி ஈட். வாட் ஷல் வி ஈட் அப்படின்னு கேட்கணும். சொல்லுங்கள், வாட் ஷல் வி ஈட். எனக்கு காஃபி வேணும் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வாண்ட் காஃபி அப்படின்னு கேட்கணும். ஐ வாண்ட் காஃபி அப்படின்னா எனக்கு காஃபி வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது அப்படின்றத இங்கிலீஷில் திஸ் இஸ் வெரி டேஸ்டி. சொல்லுங்கள், திஸ் இஸ் வெரி டேஸ்டி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள்? இது இங்கிலீஷில் வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்கணும். வேர் ஆர் யூ ஃப்ரம்னா நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் சென்னையிலிருந்து வருகிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ எம் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லணும். ஐ எம் ஃப்ரம் சென்னை அப்படின்னா நான் சென்னையிலேருந்து வரேன். நீங்கள் தமிழ் பேசுவீர்களா அப்படின்றத இங்கிலீஷில் டு யூ ஸ்பீக் தமிழ் அப்படின்னு கேட்கணும். டு யூ ஸ்பீக் தமிழ்னா நீங்கள் தமிழ் பேசுவீங்களா அப்படின்றதுக்கு. கொஞ்சம் தெரியும் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ நோ எ லிட்டில். சொல்லுங்கள், ஐ நோ எ லிட்டில் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நன்றாக பேச முடியாது அப்படின்றத இங்கிலீஷில் ஐ காண்ட் ஸ்பீக் வெல். சொல்லுங்கள், ஐ காண்ட் ஸ்பீக் வெல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் வேலை என்ன அப்படின்றத இங்கிலீஷில் வாட் இஸ் யோர் ஜாப் அப்படின்னு கேட்கணும். வாட் இஸ் யோர் ஜாப். உங்கள் வேலை என்ன? வாட் இஸ் யோர் ஜாப். நான் ஒரு மாணவன் அல்லது மாணவி அப்படின்றத இங்கிலீஷில் ஐ எம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் வேலை தேடுகிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ எம் லுக்கிங் ஃபார் எ ஜாப். ஐ எம் லுக்கிங் ஃபார் எ ஜாப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், வேலை அதிகம் அப்படின்றத இங்கிலீஷில் ஒர்க் இஸ் மோர் டுடே அப்படின்னு சொல்லணும். ஒர்க் இஸ் மோர் டுடே. நெக்ஸ்ட் ஒன், நாளை சந்திப்போம். அதை இங்கிலீஷில் லெட்ஸ் மீட் டுமாரோ அப்படின்னு சொல்லணும். நாளை சந்திப்போம், லெட்ஸ் மீட் டுமாரோ. லெட்ஸ் மீட் டுமாரோ. நெக்ஸ்ட் ஒன், இங்கே வாருங்கள். இதை இங்கிலீஷில் கம் ஹியர். கம் ஹியர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அங்கே போங்கள். இதை இங்கிலீஷில் கோ தேர். கோ தேர் அப்படின்னு சொல்லணும். அங்கே போங்க, கோ தேர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றத இங்கிலீஷில் டேக் திஸ். டேக் திஸ். இதை எடுத்துக்கொள்ளுங்க, டேக் திஸ் அப்படின்னு சொல்லணும். அதை விடுங்கள் அப்படின்றத இங்கிலீஷில் லீவ் தட். லீவ் தட். அதை விடுங்க, லீவ் தட் அப்படின்னு சொல்லணும். லீவ் தட். நெக்ஸ்ட் ஒன், கவலைப்பட வேண்டாம் அப்படின்றத இங்கிலீஷில் டோன்ட் வரி. கவலைப்பட வேண்டாம், டோன்ட் வரி. நெக்ஸ்ட் ஒன், என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்றத இங்கிலீஷில் வாட் டு யூ திங்க். என்ன நினைக்கிறீர்கள்? வாட் டு யூ திங்க் அப்படின்னு கேட்கணும். வாட் டு யூ திங்க். நெக்ஸ்ட் ஒன், அது சரி அப்படின்றத இங்கிலீஷில் தட்ஸ் ரைட். சொல்லுங்கள், தட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லணும். அது தவறு, தட்ஸ் ராங். சொல்லுங்கள், தட்ஸ் ராங். அது தவறு, தட்ஸ் ராங். நல்ல யோசனை அப்படின்றத இங்கிலீஷில் குட் ஐடியா. குட் ஐடியா அப்படின்னு சொல்லணும். நல்ல யோசனை, குட் ஐடியா. நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லணும். ஐ அக்ரி. சொல்லுங்கள், ஐ அக்ரி. நெக்ஸ்ட் ஒன், இன்று என்ன நாள் அப்படின்றத இங்கிலீஷில் வாட் டே இஸ் டுடே அப்படின்னு கேட்கணும்.
வாட் டே இஸ் டுடே. நெக்ஸ்ட் ஒன், இன்று மிகவும் சூடாக இருக்கிறது அப்படின்றத இங்கிலீஷில் இட் இஸ் வெரி ஹாட் டுடே அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் வெரி ஹாட் டுடே. நெக்ஸ்ட் ஒன், இன்று மழை பொழியும் போல இருக்கிறது அப்படின்றத இங்கிலீஷில் லுக்ஸ் லைக் இட் வில் ரெயின் டுடே. சொல்லுங்கள், லுக்ஸ் லைக் இட் வில் ரெயின் டுடே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நேற்று நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்றத இங்கிலீஷில் எக்ஸ்டர்டே ஐ வாஸ் பிஸி. சொல்லுங்கள், எக்ஸ்டர்டே ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லணும். நாளை நான் விடுமுறை அல்லது நாளை நான் லீவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் டுமாரோ ஐ ஆம் ஆன் லீவ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து கதவை மூடுங்கள் அப்படின்றத இங்கிலீஷில் ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். சொல்லுங்கள், ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், ஜன்னலை திறக்கவும் அப்படின்றத இங்கிலீஷில் ஓப்பன் த விண்டோ. சொல்லுங்கள், ஓப்பன் த விண்டோ அப்படின்னு சொல்லணும். ஜன்னலை திறக்கவும். லைட்டை அணைக்கவும் அப்படின்றத இங்கிலீஷில் ஸ்விட்ச் ஆஃப் த லைட். சொல்லுங்கள், ஸ்விட்ச் ஆஃப் த லைட் அப்படின்னு சொல்லணும். லைட் ஆன் பண்ணுங்க, லைட் ஏற்றவும் அப்படின்றத இங்கிலீஷில் ஸ்விட்ச் ஆன் த லைட் அப்படின்னு சொல்லணும். ஸ்விட்ச் ஆன் த லைட். நெக்ஸ்ட் ஒன், சத்தம் செய்யாதீர்கள் அப்படின்றத இங்கிலீஷில் டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னு சொல்லணும். நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன், இதை வந்து இங்கிலீஷில் ஐ ஆம் ட்ரையிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ ஆம் ட்ரையிங் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். இது கொஞ்சம் கடினம் அப்படின்றத இங்கிலீஷில் திஸ் இஸ் எ லிட்டில் டிஃபிகல்ட். திஸ் இஸ் எ லிட்டில் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இது மிகவும் எளிது அப்படின்றத இங்கிலீஷில் திஸ் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள், இதை வந்து இங்கிலீஷில் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் தவறாக சொன்னேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ சேட் இட் ராங். சொல்லுங்கள், ஐ சேட் இட் ராங் அப்படின்னு சொல்லணும். ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்றத இங்கிலீஷில் கேன் யூ டூ எ ஹெல்ப் அப்படின்னு கேட்கணும். கேன் யூ டூ எ ஹெல்ப் அப்படின்னு கேட்கணும். கேன் யூ டூ எ ஹெல்ப் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ நீட் சம் டைம் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், ஐ நீட் சம் டைம். எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும், ஐ நீட் சம் டைம். அவசரம் இல்லை அப்படின்றத இங்கிலீஷில் நோ ஹரி. நோ ஹரி அப்படின்னு சொல்லணும். அவசரம் இல்லை, நோ ஹரி. நெக்ஸ்ட் ஒன், உடனே செய்யுங்கள் அப்படின்றத இங்கிலீஷில் டூ இட் இம்மிடியட்லி அப்படின்னு சொல்லணும். டூ இட் இம்மிடியட்லி அப்படின்னு சொல்லணும். உடனே செய்யுங்கள், டூ இட் இம்மீடியட்லி. நெக்ஸ்ட் ஒன், சரி பரவாயில்லை அப்படின்றத இங்கிலீஷில் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லணும். சரி பரவாயில்லை, ஓகே நோ ப்ராப்ளம். சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்றத இங்கிலீஷில் வாட் ஆர் யூ திங்கிங் அப்படின்னு கேட்கணும். வாட் ஆர் யூ திங்கிங் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் உங்களை புரிந்து கொண்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னு சொல்லணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூனா நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் காத்திருக்கவும் அப்படின்றத இங்கிலீஷில் வெயிட் ஃபார் எ வைல் அப்படின்னு சொல்லணும். வெயிட் ஃபார் எ வைல் அப்படின்னா கொஞ்சம் காத்திருக்கணும். நான் பின்னர் வருகிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் கம் லேட்டர் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், ஐ வில் கம் லேட்டர் அப்படின்னா நான் பின்னர் வருகிறேன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் தயாரா அப்படின்றது கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ ரெடி அப்படின்னா நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ரெடி, நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லணும். ஐ எம் ரெடி அப்படின்னா நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆரம்பிப்போம் அப்படின்றத இங்கிலீஷில் லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னா ஆரம்பிப்போம் அப்படின்னு அர்த்தம். முடிந்து விட்டது அப்படின்றத இங்கிலீஷில் இட்ஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லணும். முடிந்து விட்டது அப்படின்றத எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லணும். இன்னும் கொஞ்சம் உள்ளது அப்படின்றத இங்கிலீஷில் ஸ்டில் சம் இஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லணும். ஸ்டில் சம் இஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லணும். சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்றத இங்கிலீஷில் லெட்ஸ் ஃபினிஷ் குயிக்லி அப்படின்னு சொல்லணும். லெட்ஸ் ஃபினிஷ் குயிக்லி அப்படின்னா சீக்கிரம் முடிக்கலாம். உங்களுக்கு நேரம் இருக்கிறதா அப்படின்னு எப்படி கேட்கலாம்? டு யூ ஹாவ் டைம் அப்படின்னு கேட்கணும்.
டு யூ ஹாவ் டைம் அப்படின்னா உங்களுக்கு நேரம் இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். இப்போது முடியாது அப்படின்றத எப்படி சொல்லலாம்? நாட் பாசிபிள் நவ் அப்படின்னு சொல்லணும். நாட் பாசிபிள் நவ்னா இப்போ முடியாது, பிறகு பார்க்கலாம் அப்படின்றத இங்கிலீஷில் லெட்ஸ் see later அப்படின்னு சொல்லணும். லெட்ஸ் see laterனா பிறகு பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஐ வில் டெல் யூ அப்படின்னு சொல்லணும். கவனமாக கேளுங்கள் அப்படின்றத இங்கிலீஷில் லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லணும். லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக கேட்கணும். இது மிகவும் முக்கியம் அப்படின்றத இங்கிலீஷில் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லணும். மறக்காதீங்க அப்படின்றத இங்கிலீஷில் டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் ஃபர்கெட். நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்லணும். ஐ ட்ரஸ்ட் யூ. நிச்சயமாக அப்படின்றத இங்கிலீஷில் டெஃபினெட்லி ஆர் ஷியோர்லி அப்படின்னு சொல்லணும். டெஃபினெட்லி ஆர் ஷியோர்லி. எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்றத இங்கிலீஷில் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லணும். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் அப்படின்னா எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.